The perimeter of a triangular plot is 600 meter. ஓகேவா? ஸோ ஒரு ட்ரையாங்குலர் பிளாட் இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு ஒரு பிளாட் விற்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. ஸோ அதுக்கான பெரிமீட்டர் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, 600 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இஃப் த சைட்ஸ் ஆர் இன் த ரேஷியோ, இந்த சைட்ஸோட ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா இது 5 அப்படின்னா இது 12, இது 13, இந்த மாதிரி 3 சைட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வந்துட்டு எதில் கொடுத்துருக்காங்க, ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இப்போ ரேஷியோவில் கொடுத்துருக்கதை நம்ம நம்பரில் மாற்றணுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு ஈக்குவல் தான், அதாவது ஈக்குவலாக ஒரு நம்பர் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ தென் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பிளாட், ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்குள்ளார இருக்கல அந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா பெரிமீட்டர், கிவன் பெரிமீட்டர் வந்துட்டு எவ்வளோ, 600 மீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, சைட்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்ஸை வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. 5:12:13 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த ரேஷியோவை நம்ம வந்துட்டு நம்பர்ஸாக மாற்றுறோம் அப்படின்னா எப்படி மாற்றுவோம், 5x 12x 13x. ஓகேவா? ஏன் எக்ஸ் போடுறோம் அப்படின்னா எக்ஸுங்கிற நம்பர் இது எல்லாத்துக்குமே காமனாக ஒரு நம்பராக இருக்கும். அதெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு என்ன ஆயிருக்கும், ஒரு சென்டிமீட்டர் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிற அளவு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா? அப்போ இது எல்லாமே வந்துட்டு என்னது 5x 12x 13x அப்படிங்கிறது தான் இதுக்கான சைட்ஸு. சைட்ஸை வந்துட்டு நம்ம எவ்வளோ எப்படி நேம் கொடுத்துக்கிறோம் அப்படின்னா லெட் A, B, C ஆர் சைட்ஸ். ஓகேவா? ஸோ பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இந்த மாதிரி இது தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஏங்கிறது 5x, பிங்கிறது 12x, சிங்கிறது 13x. ஓகேவா? முதல்ல நம்ம எக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாமா? ஸோ கொடுத்துருக்க கிவன் பாருங்கள், பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் அப்படின்னா என்னது, இந்த 3 சைட்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது தான் வந்துட்டு என்னது பெரிமீட்டர். ஸோ 3 சைட்ஸையும் ஆட் பண்ணுறோம், அதாவது a + b + c ஈக்குவல் டு அதான் வந்து பெரிமீட்டர். ஓகேவா? ஸோ பெரிமீட்டர் எவ்வளோ, 600. ஏங்கிறது என்னது 5x ப்ளஸ் பிங்கிறது 13x, சிங்கிறது 12x. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 600. ஸோ இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5 18. ஸோ 18 + 12 வந்துட்டு 30. ஸோ 30x இஸ் ஈக்குவல் டு 600. அப்போ எக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 600 டிவைடட் பை, இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கா 30. ஸோ இங்கிட்டு வரும்போது என்ன ஆகிடும், டிவைடில் வந்துடும். ஸோ டிவைடட் பை 30, ஒரு 0 கேன்சல், 1 3 is 3, 2 3 is 6 அப்படிங்கிறதுனால எக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, 20 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம என்னென்ன சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு a ஈக்குவல் டு என்னது 5x, b இஸ் ஈக்குவல் டு 12x, c இஸ் ஈக்குவல் டு 13x. ஓகேவா? அப்போ 5 × 20, இது 12 × 20. ஸோ இது வந்துட்டு 13 × 20. ஸோ 5 × 20 எவ்வளோ, 5 2s are 10, ஸோ 100. 12 × 20 எவ்வளோ, 240. ஸோ 13 × 20 260. மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர்ஸ் தான் கிடைக்கும். இப்போ ஏ கிடச்சிருச்சு, பி கிடச்சிருச்சு, சி கிடச்சிருச்சு. ஓகேவா? நம்மக்கிட்ட இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் த பிளாட் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் s × s - a × s - b × s - c. ஓகேவா? நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியும், ஏ தெரியும் 100, பி தெரியும் 240, சி தெரியும் 260. எஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணுமா? எஸ்ஸுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கிடைக்கிற ஏ, அடுத்து பி, அடுத்து சி, இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். அப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னது, எஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஏங்கிறது என்னது 100 ப்ளஸ் பிங்கிறது 240, சிங்கிறது 260. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 340 5 6 600 கிடைக்குதா? ஸோ அப்போது 600 டிவைடட் பை 2, 600 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3 2s are 6, ஸோ 300 கிடைக்குது. ஸோ அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்ன, 300. இப்போ நம்மளுக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிருச்சா? ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஸ்ஸுக்கு பதிலாக என்ன, 300. அடுத்தது எஸ் மைனஸ் ஏ தானே, அப்போ 300 மைனஸ் ஏ வந்துட்டு என்னது 100. ஸோ 100 இன்ட்டு 300 மைனஸ், ஸோ பி வந்துட்டு எவ்வளோ, 240. ஓகேவா? புரியுதா எப்படி போடுறோம் அப்படின்னு? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னது, 300 மைனஸ் சி வந்துட்டு 260. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 300 மைனஸ் பண்ணிக்கலாம். 300ல் 100 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 200. 300ல் 240 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 60. 300ல் 260 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 40.
ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா பிரித்து எழுத போகிறோம். ஸோ 300 எப்படி எழுதலாம்? 3 × 100 அப்படின்னு எழுதலாமா? ஸோ அடுத்தது 200 எப்படி எழுதலாம்? 2 × 100 அப்படின்னு எழுதலாமா? ஸோ ப்ராக்கெட் அப்படின்னா என்ன மீனிங்? மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஸோ அதனால தான் ப்ராக்கெட்டுக்கு பதிலாக நம்ம இன்டூ சிம்பிள் போட்டுக்கிறோம். ஸோ அடுத்து 60 வந்துட்டு எப்படி எழுதலாம்? 6 × 10ன்னு எழுதலாமா? ஸோ 6 × 10 அப்படின்னா 6 வந்துட்டு பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? 2 × 3ன்னு பிரிக்கலாமா? அப்போ 2 × 3 × 10. ஓகேவா? இப்போ 2 × 3 × 10 ரூட்டுக்குள்ளே எழுதுகிறப்ப ப்ரைம் நம்பர்ஸாக தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 10, 100 இதுக்கெல்லாம் கணக்கு கிடையாது. ஏன் அப்படின்னு நம்மளுக்கு 2 ஜோடி கிடச்சிதுன்னா போதும், அதை நம்ம வெளில எடுத்துடலாம். ஏன்னா இது ஸ்கொயர் ரூட்டு. ஓகேவா? அடுத்தது 40 வந்து எப்படி பிரிக்கலாம்? 4 × 10ன்னு பிரிக்கலாமா? 4 எப்படி பிரிக்கலாம்? 2 × 2. இப்போ எப்படி எழுதலாம்? 2 × 2 × 10 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? இப்போ 2 நம்பருக்கு ஒரு நம்பர் ரூட்டுக்குள்ளேருந்து வெளில எடுத்துடுறோம். ஸோ அதனால் ரூட்டு போடணுங்கிற அவசியம் இல்லை, ரூட்லேருந்து தான் வெளில எடுக்கிறோம். ஓகேவா? ரூட்லேருந்து வெளில எடுக்கிறப்ப என்னது? 2 நம்பருக்கு ஒரு நம்பர். அப்போது 2 100 இருக்குது, ஒரு 100 வெளில எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ ஒரு 3 வெளில எடுத்துடலாம். இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. ஸோ ஒரு 2 வெளில எடுத்துக்கலாம். இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10. ஸோ ஒரு 10 வெளில எடுத்துடலாம். அடுத்து இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. ஸோ 2 2க்கும் சேர்த்து ஒரு 2 வெளில எடுத்தாச்சு. இப்போ ரூட்லேருந்து எல்லாத்தையும் வெளில எடுத்துட்டோமா? ஸோ வெளில எடுத்ததுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 2s are 6, 6 2s are எவ்வளோ? 12. ஸோ 100 × 10 1000. ஸோ 12 × 1000 12,000. ஸோ 12,000 மீட்டர் ஸ்கொயர் தான் வந்துட்டு என்னது? இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்குலர் பிளாட். இந்த ட்ரையாங்குலர் பிளாட்டுக்கான ஏரியா. ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்கான லிங்க் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது டவுட் அப்படின்னா என்ன டவுட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் சேர்த்து தரேன். ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸ் வந்து அதுலேயும் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.